தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 4வது வாக்கியம், இயேசு அவரிடம், இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்றார். எவ்வாறு நாம் புரிந்து கொள்கிறோம்? தொழுநோயாளி வருகின்றார், குணத்தை பெறுகின்றார். குணத்தை பெற்ற அவன் அப்படியே போகின்றான். தேவன் சொல்ல வார்த்தை, நீ அப்படி போகாத, மாறாக இறைவனுக்கு நன்றி சொல்லு. நீ போகிற சமயத்தில் ஆலயத்துக்கு நீ செல். அப்போ 4 பேர் உன்னை காண்பார்கள். காண்கின்ற பொழுது, இதோ இவன் ஒரு தொழுநோயாளி அல்லவா, இவனுக்கு சௌக்கியம் பெற்றிருக்கின்றானே. அப்போது அங்கே குரு ஆனவர் அங்கே என்ன செய்கின்றார்? அது உறுதிப்படுத்துகின்றார். அப்போ உறுதிப்படுத்துகிற சமயத்தில் எந்த மனிதர்கள் நம்பவில்லையோ அவர்கள் அங்கு காண்கிறார்கள், தெய்வம் செய்த வல்லமையை காண்கிறார்கள், கடவுள் மேல் நம்பிக்கை அவர்களுக்கு அங்கு கடந்து வரும். அப்போ அவன் ஆலயத்துக்கு செல்கின்ற போது மட்டுமே தான் அந்த கிருபை கிடைக்கும். அவனை காண்கின்றவர்கள் மற்றவர்கள் இருப்பார்கள், அவர்கள் பார்ப்பார்கள், இவன் ஒரு தொழுநோய் அல்லவா என்று கண்டு அவர்களும் தெய்வத்தின் மேல் என்ன செய்வார்கள்? நம்பிக்கை வைத்து வருவார்கள். அப்போது நீ சௌக்கியம் பெற்ற நீங்கள், சௌக்கியம் பெற்ற ஒரு மனிதன் ஆலயத்துக்கு வந்து இறைவன் சன்னதியில் நன்றிகள் அர்ப்பணிக்கின்ற பொழுது அவன் வழியாக அவள் வழியாக அநேக மக்களோடு தெய்வ சன்னதியில் கடந்து வருவார்கள். இறைவன் அங்கு அதிகமாக மகிமைப்படுவார். அதனால் தான் மக்களே, சாட்சியம் என்பது மிக மிக முக்கியம் என்று சொல்ல காரணங்கள். நமக்கு கிடைக்கிற நன்மைகள் நாம் மற்றவர்களுக்கு நாம் சாட்சியாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு நாம் மற்றவர்களுக்கு சாட்சியாக பகிர்ந்து கொள்கிறோமோ அப்பொழுது தெய்வமாக மகிமைப்படுவார். அதே தெய்வம் ஒரு இடத்தில் ஏமாந்து இருக்கிறாரே, நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? லூக்கா நற்செய்தி வாசிக்கின்றோமே, அங்கு 17ஆம் அதிகாரம் 11 முதல் திருவாக்கியங்கள் 10 தொழுநோயாளிகளை தெய்வம் குணப்படுத்துகின்றார். 10 பேரும் குணம் பெற்றார்கள். ஆனால் ஒருத்தர் மட்டுமே வந்து நன்றி சொல்கின்றார். அப்போ சொல்லும்போது இறைவன் சில வார்த்தை நமக்கு தெரியும். 17, 18 உள்ள வாக்கியங்களில் இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகி உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். இறைவன் எதிர்பார்க்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இதோ குணமாவதல்ல முக்கியம், அது குணம் பெற்ற நீங்கள் நானும் சாட்சிய ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமே, அதுதான் முக்கியமானது. அந்த சாட்சிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் ஆலயம் தேடி வர வேண்டும். ஆலயம் தேடி வர வேண்டும். குணம் பெற்ற நான் அப்படியே போவதல்ல, மாறாக நன்றி சொல்லி இங்கே வருகிற சமயத்தில் ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு நாம் கடந்து வருகிற பொழுது தெய்வம் செய்த நன்மைகளை மற்றவர்கள் காண்பார்கள். இதோ அவர்களுக்கும் தெய்வ கிருபைகள் கிடைக்கும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டு அநேக மக்களை உன் பக்கம் நீ இருக்கின்றீரே, அது புரிந்து கொள்கின்ற சக்தி எனக்கு தந்துள்ளோம். நான் என்றும் உம்முடைய கரங்களில் கருவியாக இருந்து கொண்டு அநேக மக்களை உன் பக்கம் கொண்டு வர எனக்கு சக்தியை தாரும். மாதாவே, விசேஷமாக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன்.